கப் அவுள் எடுத்திருக்கேன். வெள்ளை அவுள் தாங்க எடுத்திருக்கேன். ஃபில்டர் எடுத்திருக்கேன். ஃபில்டரில் எடுத்து வச்சுருக்கிற அவுளை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிட்டேன். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி இல்லாமல் அவுள் கழுவி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவுளில் 1 கப்பு போல் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் இது நல்லா அப்படியே தேங்காய் பால்லேயே இந்த அவுள் ஊறட்டுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவுள் பாருங்கள், தேங்காய் பாலில் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம 1/2 கப்பு போல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1/2 கப் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க. இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நாட்டு சக்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிடிச்ச வெல்லம் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க. பாருங்கள், இப்போ நெய்யும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுப்பு பக்கமே போகாமல் 1 கப் அவுளை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணிட்டோங்க. இது பண்ணுறதுக்கு 5 நிமிஷமே ரொம்ப அதிகங்க. ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமிலா சமைச்சலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.